அனைவருக்கும் வணக்கம். ஆளில்லா விமானங்களை ட்ரோன்களை தயாரிக்கிறதுக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை துவங்க போகுது கூகுள். அது மட்டும் இல்ல, இந்த ட்ரோன் கம்பெனி தமிழகத்தில், நம்ம ஊர்ல தமிழகத்தில் அமைய போகுது அப்படிங்கிறதான் சிறப்பு. அது மட்டும் இல்ல, கூகுள் தன்னுடைய போன் இருக்கு இல்லையா, கூகுள் போன் பிக்சல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த போனை தயாரிப்பதற்கும் தமிழகத்தில் இருக்கிற ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் பற்றிய நியூஸ் தான் நண்பர்களே இன்றைக்கு பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, செய்திக்கு போவோம். விரைவில் இந்தியாவை உலகத்தின் ட்ரோனுடைய ஃபேக்டரியாக மாற்ற போறேன் அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அறைகூவல் விடுத்தது நமக்கு தெரியும். தற்பொழுது உலக அரங்கில் சீனா, துருக்கி, இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகள் தான் ட்ரோன் தயாரிப்பில் ஆளில்லா விமானங்கள், அது சர்வேலன்ஸ்க்காக இருக்கலாம், போர் விமானங்களாக இருக்கலாம், அல்லது வேற டொமஸ்டிக்காக இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் ட்ரோன் எடுக்கிறோம்ல, அந்த மாதிரியான விஷயங்களுக்கான ட்ரோன்களாக இருக்கலாம். அந்த மாதிரியான ஆளில்லா விமானங்களை தயாரிப்பதில் இந்த நாடுகள் தான் முன்னணியில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு கொஞ்சமும் சளைத்தவர்கள் நாம் இல்லை அப்படின்னு காட்டுறோம் அப்படின்னு மேக் இன் இந்தியா திட்டத்தில் இந்தியாவிலேயே ட்ரோன்களை தயாரிப்பதற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திட்டம் வகுத்து அதை செயல்படுத்தவும் தொடங்கி இருக்கிறாரு. அவர் ஆரம்பித்த தமிழகத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த டிஃபென்ஸ் காரிடார் இருக்கு இல்லையா, அதுல பெரிய அளவில் இந்த ட்ரோன் தயாரிப்பை ஊக்குவிப்பதற்கு நடவடிக்கைகளை எடுத்து வர்றாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு மிகப்பெரிய ட்ரோன் தயாரிப்பு நிறுவனத்தை இந்தியாவில் தொடங்குவதற்கு, அதிலையும் குறிப்பாக தமிழகத்தில் தொடங்குவதற்கு கூகுள் நிறுவனம் முன் வந்திருக்குது நண்பர்களே. கூகுள் நிறுவனம் தன்னுடைய ட்ரோன் நிறுவனத்தை தமிழகத்தில் தயாரிக்க போறோம் அப்படின்னு நேற்றைய தினம் அறிவிச்சாங்க. அந்த ட்ரோன்கள் எதற்கானவை? அவை போர் விமானங்களாக செயல்படுமா, சர்வேலன்ஸுக்கானவையா, அல்லது பிற பயன்பாடுகளுக்கானவையா? ட்ரோன்கள் இன்னைக்கு விவசாயத்திலிருந்து கல்யாணத்தில் வீடியோ எடுக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும் இல்லையா, அதில் எந்த வகை ட்ரோன்ஸ் அப்படின்னு கூகுள் இதுவரைக்கும் தெளிவாக சொல்லவில்லை. அப்படின்னாலுமே கூட இதில் பல வகையான ட்ரோன்களை தயாரிக்க கூடும் கூகுள் அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்குது. தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரியை நிறுவி அதில் தயாரிக்கிற ட்ரோன்களை இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் அதை ஏற்றுமதி செய்வதற்கும் கூகுள் திட்டமிட்டிருப்பதாக கூகுள் அதிகாரிகள் சொல்றாங்க. தற்பொழுதே இந்தியாவில் ட்ரோன்களுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்னு கூகுள் சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட 1.2 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான மார்க்கெட்டை இந்தியா கொண்டிருக்குது. அந்த மார்க்கெட்டுக்கே நாங்கள் பெரிய அளவில் சப்ளை பண்ண விரும்புகிறோம், அதற்கு பிறகு இதை ஏற்றுமதி செய்யவும் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி கூகுள் தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழக தொழில்துறை அமைச்சரான மாண்புமிகு திரு TRB ராஜா அவர்கள் சமீபத்தில் அமெரிக்கா சென்றிருந்த போது கூகுள் நிறுவனத்துக்கு சென்றிருந்தாரு. அங்கு அவர் நடத்திய பேச்சுவார்த்தையின் விளைவாக தமிழகத்தில் 2 முக்கிய நிறுவனங்களை நிறுவுவதற்கு கூகுள் ஒப்புக்கொண்டிருக்குது. ஒன்று இந்த ட்ரோன் நிறுவனம், இன்னொன்று தன்னுடைய கைபேசியான பிக்சல் கைபேசிகளை தமிழகத்தில் வச்சு தயாரிக்கிறதுக்கு கூகுள் ஒப்புதல் அளிச்சிருக்குது. தமிழகத்தில் ஏற்கனவே ஐபோன்கள் தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் அடுத்த கட்டமாக கூகுளுடைய பிக்சல் ஸ்மார்ட் போன்களை தமிழகத்தில் உற்பத்தி செய்ய உள்ளதாக கூகுள் செய்தி வெளியிட்டிருக்குது. இது கூகுள் நிறுவனத்துக்கு பெரிய பிளஸ் என்றாலும் கூட அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறதாக சொல்றாங்க. அது என்னங்கிறத கடைசியாக பார்க்கலாம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசு கடந்த சில ஆண்டுகளாகவே சர்வதேச முதலீடுகளை ஈர்க்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வர்றது நமக்கு தெரியும். கடந்த ஆண்டு நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கூட பல முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. அதையும் தாண்டியும் பல முதலீடுகளை ஈர்க்க தமிழக அரசு சிறப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருது. ஆப்பிள் நிறுவனத்துடைய ஐபோனை தமிழகத்தில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தயாரித்து வருது. இந்த நிலையில தான் அடுத்த கட்டமாக அதே ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தோடு கூகுள் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க. கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் போன்களை இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்திலேயே தமிழகத்தில் தயாரிக்கிறதற்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க கூகுளும் ஃபாக்ஸ்கான் நிறுவனமும். இந்தியாவில் உற்பத்தியாகும் இந்த ஸ்மார்ட் போன்கள் மற்றும் ட்ரோன்கள் எல்லாமே வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. கூகுள் இந்தியாவிலிருந்து ஸ்மார்ட் போன்களை ஏற்றுமதி செய்யும்.
கூகுளின் சாதனங்களை உருவாக்கும் காம்பல் எலக்ட்ரானிக்ஸ் உடனான ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் பிக்சல் ஸ்மார்ட் போன்களையும் டிக்சன் தயாரிக்கும். வரும் செப்டம்பர்ல இருந்து உற்பத்தியை தொடங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு மார்ச் வரையிலான காலாண்டின்படி இந்திய ஸ்மார்ட் போன் சந்தையில கூகுள் பிக்சலுடைய பங்கு வெறும் 0.04% தான் இருந்தது. இதற்கு முக்கிய காரணம் இந்திய அரசாங்கம் விதித்திருக்கிற பல கட்டுப்பாடுகள் தான். வெளிநாட்டிலேயே முழுவதும் உற்பத்தி செய்யப்பட்டு இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிற ஸ்மார்ட் போன்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரிகளை விதிச்சிருக்கிற இந்திய அரசாங்கம் அதே சமயம் இந்தியாவில் தயாரிக்கிற, அதாவது இந்தியாவில் அசம்பிள் பண்ணியிருந்தா கூட 40% மேல இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பாகங்களை கொண்ட ஒரு ஸ்மார்ட் போனாக இருந்தால் அதற்கு வரியிலிருந்து பலவிதமான சலுகைகளை வழங்கி இருக்குது. அதனால தான் ஆப்பிள் போன்ற பெருநிறுவனங்கள்லாம் இந்தியாவிலேயே தங்களுடைய தயாரிப்பை மேற்கொள்றாங்க. அதை கருத்தில் கொண்டுதான் கூகுளும் இப்பொழுது இந்திய மார்க்கெட்டுக்குள்ள நுழையுது நண்பர்களே. தயாரிப்புக்காக தமிழகத்தில் இருக்கிற ஃபாக்ஸ்கான் ஃபேக்டரியில தயாராக போகிற இந்த கூகுள் பிக்சல் போன்கள் எல்லாமே முதல்ல இந்தியாவில் பெரிய அளவில் விற்பனை ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இந்தியாவில் தயாராகும் போது அந்த போனுடைய விலை பன்மடங்கு குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால இந்தியாவில் இதற்கு மிகப்பெரிய டிமாண்ட் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதற்கு பிறகு உலகம் முழுவதும் இதை ஏற்றுமதி செய்வோம் அப்படின்னு சொல்லி கூகுள் சொல்லி இருக்குது. இந்த இரண்டு விஷயமே தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது நண்பர்களே. தமிழகத்தை ஒரு லோகோமோட்டிவ் ஹப்பாக மட்டும் இல்லாம ஒரு செல்போன் தயாரிக்கிற ஹப்பாவும் மாற்றி வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதற்கும் ஒரு படி மேல போய் தமிழகத்திலேயே செமிகண்டக்டர் தயாரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேணும் அப்படிங்கிறதா நம்மை போன்றவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. எதிர்காலத்தில் இந்தியாவில் தற்பொழுது உள்ள வரவிருக்கிற செமிகண்டக்டர் ஆலைகள் இரண்டுமே தமிழகத்துக்கு வராது அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. செமிகண்டக்டர் ஆலைகளை எப்படியாவது தமிழகத்துக்கு கொண்டு வருவதில் தமிழக அரசாங்கம் முனைப்பு காட்டுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் guys. Bye bye.